ஓம் சாந்தி. முரளி டேட் 15-2-2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, பாபா முட்களை மலர்களாக்குவதற்கு வந்துள்ளார். பாபாவின் அன்பு முட்கள் மீதும் இருக்கின்றது, மலர்களின் மீதும் இருக்கிறது. முட்களை தான் மலர்களாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கின்றார். கேள்வி: எந்த குழந்தைகளிடத்தில் ஞானத்தின் தாரணை ஏற்படுமோ அவர்களின் அடையாளம் சொல்லுங்கள். பதில்: அவர்கள் அதிசயங்களை செய்து காட்டுவார்கள். அவர்கள் தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்யாமல் இருக்க முடியாது. ஞான அம்பு தைத்துவிட்டால் நஷ்ட மோகா ஆகி ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு விடுவார்கள். அவர்களுடைய நிலை ஏக்ரஸ் ஆடாததாகவும் அசையாததாகவும் இருக்கும். ஒருபோதும் முட்டாள்தனமான காரியங்களை செய்ய மாட்டார்கள். யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டார்கள். அவகுணங்கள் எனும் முட்களை நீக்கிக் கொண்டே செல்வார்கள். ஓம் சாந்தி. பாபா பெரிய லிவர் கடிகாரம் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். சரியாக வரவேண்டிய நேரத்தில் முட்களை மலர்களாக்குவதற்கு வருகின்றார். ஒரு வினாடி கூட கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்க முடியாது. கொஞ்சம் கூட வித்தியாசம் ஏற்பட முடியாது. இந்த சமயத்தில் கலியுகம் முட்கள் நிறைந்த காடாக இருக்கிறது என்பதையும் குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். எனவே மலர்களாக ஆகக்கூடியவர்களுக்கு நாம் மலர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு வர வேண்டும். முதலில் நாம் அனைவரும் முட்களாக இருந்தோம். சிலர் சிறியதாகவும் சிலர் பெரியதாகவும் இருந்தார்கள். சிலர் அதிக துக்கம் கொடுக்கிறார்கள், சிலர் கொஞ்சம் கொடுக்கிறார்கள். இப்போது பாபாவின் அன்பு அனைவர் மீதும் இருக்கிறது. முட்களின் மீதும் அன்பு, மலர்களின் மீதும் அன்பு என்று பாடப்பட்டும் இருக்கிறது. முதலில் யார் மீது அன்பு? கண்டிப்பாக முட்களின் மீதுதான் அன்பு இருக்கிறது. முயற்சி செய்து அவர்களை முள்ளிலிருந்து மலராக மாற்றும் அளவிற்கு அன்பு இருக்கிறது. வருவதே முட்கள் நிறைந்த உலகத்திலாகும். இதில் சர்வ வியாபி என்ற விஷயமே இருக்க முடியாது. ஒருவருக்குத்தான் மகிமை இருக்கிறது. ஆத்மா ஷரீரத்தை எடுத்து நடிப்பை நடிக்கும் போது ஆத்மாவிற்குத்தான் மகிமை இருக்கிறது. ஆத்மாதான் உயர்ந்ததாகவும் ஆகின்றது, ஆத்மாதான் கீழானதாகவும் ஆகிறது. ஆத்மா ஷரீரத்தை எடுத்து எப்படி எப்படி கர்மம் செய்கிறதோ அதை பொறுத்து இது கெட்ட கர்மம் செய்யக்கூடியது, இது நல்ல கர்மம் செய்யக்கூடியது என்று சொல்லப்படுகிறது. ஆத்மாதான் நல்ல அல்லது கெட்ட கர்மத்தை செய்கிறது. சத்யுகத்தின் தெய்வீக மலரா அல்லது கலியுகத்தின் அசுர முள்ளாக இருக்கின்றேனா என்று தங்களிடத்தில் கேளுங்கள். சத்யுகம் எங்கே, கலியுகம் எங்கே? தேவதைகள் எப்படிப்பட்டவர்கள், இங்கு சாத்தான் எப்படிப்பட்டது? நிறைய வித்தியாசம் இருக்கிறது. யார் முள்ளாக இருக்கிறார்களோ அவர்கள் தங்களை மலர் என்று சொல்லிக் கொள்ள முடியாது. மலர்கள் சத்யுகத்தில் இருக்கும், கலியுகத்தில் இருப்பதில்லை. இப்போது இது சங்கம யுகமாகும். இப்போது நீங்கள் முள்ளிலிருந்து மலராக ஆகின்றீர்கள். ஆசிரியர் பாடம் கொடுக்கின்றார். குழந்தைகளுடைய வேலை அதை தெளிவுபடுத்தி சொல்வது. அதில் இதையும் எழுதுங்கள். ஒருவேளை மலர்களாக ஆக விரும்புகிறீர்கள் என்றால் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். மேலும் மலர்களாக மாற்றக்கூடிய பரமபிதா பரமாத்மாவை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய அவகுணங்கள் நீங்கிவிடும் மற்றும் நீங்கள் சத்தோப்பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். பாபா ஞானம் கொடுக்கின்றார். குழந்தைகளுடைய வேலை அதை திருத்தி அச்சிடுவதாகும். அப்போது மனிதர்கள் அனைவரும் யோசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இது படிப்பு. பாபா உங்களுக்கு எல்லையற்ற வரலாறு புவியியலை கற்பிக்கின்றார். அந்த பள்ளிகளில் பழைய உலகத்தின் வரலாறு புவியியலை கற்பிக்கப்படுகிறது. புதிய உலகத்தின் வரலாறு புவியியலை யாரும் தெரிந்திருக்கவே இல்லை. இது படிப்பாகவும் இருக்கிறது, ஞானமாகவும் இருக்கிறது.
எந்த ஒரு மோசமான காரியத்தை செய்வதும் முட்டாள்தனமாகும். இந்த விகாரம் துக்கம் தரக்கூடியது. இதை செய்யக்கூடாது என்று புரிய வைக்கப்படுகிறது. துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர் என்பது பாபாவின் மகிமை. யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது என்பதை இங்கே நீங்களும் கூட கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். எப்போதும் சுகத்தை கொடுத்து கொண்டே இருங்கள் என்று பாபா அறிவுரை கூறுகின்றார். இந்த நிலை ஒன்றும் உடனே உருவாவதில்லை. ஒரு வினாடியில் பாபாவின் ஆஸ்தியை அடைய முடியும். மற்றபடி தகுதியானவர்களாக ஆவதற்கு நேரம் பிடிக்கிறது. எல்லையற்ற தந்தையின் ஆஸ்தி சொர்க்கத்தின் ராஜ்யம் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். பரலௌகிக தந்தையிடமிருந்து பாரதத்திற்கு உலகத்தின் ராஜ்யம் கிடைத்தது என்று நீங்கள் புரிய வைத்தும் இருப்பீர்கள். நீங்கள் அனைவரும் உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளுக்குள் இந்த குஷி இருக்க வேண்டும். நேற்றைய விஷயமாகும். அப்போது நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானர்களாக இருந்தீர்கள். மனிதர்கள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று சொல்லிவிட்டார்கள். ஒவ்வொரு யுகத்தின் ஆயுள் லட்சக்கணக்கானது என்பது எங்கே? உண்மையான முழு கல்பத்தின் ஆயுள் 5000 ஆண்டுகள் என்பது எங்கே? நிறைய வித்தியாசம் உள்ளது. ஞான கடல் ஒரு எல்லையற்ற தந்தையே ஆவார். அவரிடமிருந்து தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். இந்த உலகத்தின் மனிதர்கள் நாளுக்கு நாள் தமோ பிரதானமாக ஆகிக்கொண்டே செல்கிறார்கள். அதிகம் அவகுணங்களை கற்றுக்கொண்டே செல்கிறார்கள். முன்பு இந்த அளவிற்கு ஊழல், கலப்படம், கீழான தன்மைகள் இருக்கவில்லை. இப்போது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இப்போது நீங்கள் பாபாவின் நினைவு பலத்தின் மூலம் சத்தோ பிரதானமாகிக் கொண்டே செல்கிறீர்கள். எப்படி இறங்குகிறீர்களோ அப்படிதான் நடைமுறையும் இருக்கும். முதலில் பாபா கிடைத்திருக்கிறார் என்று குஷி இருக்கும். தொடர்பு ஏற்பட்டது, பிறகு இருப்பது நினைவு யாத்திரை. யார் அதிகமாக பக்தி செய்திருப்பார்களோ அவர்களுடைய நினைவு யாத்திரை அதிகமாக இருக்கும். பாபா நினைவு நிற்பதில்லை என்று நிறைய குழந்தைகள் சொல்கிறார்கள். பக்தியிலும் கூட அப்படி நடக்கிறது. கதை கேட்க அமர்கிறார்கள் எனும் போது புத்தி வேறு வேறு பக்கம் ஓடுகிறது. சொல்லக்கூடியவர் பார்க்கின்றார். பிறகு திடீரென்று நான் என்ன சொன்னேன் என்று கேட்டால் குழம்பி விடுகிறார்கள். சிலர் உடனே சொல்வார்கள், அனைவரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. இங்கே அமர்ந்திருக்கிறார்கள், ஆனால் எதுவும் தாரணை ஆவதில்லை. ஒருவேளை தாரணை ஆனது என்றால் அதிசயம் செய்து காண்பிப்பார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளும் மற்றவர்களுக்குள்ளும் நன்மை செய்யாமல் இருக்க முடியாது. யாருக்காவது வீட்டில் நிறைய சுகம் இருக்கலாம், வீடு, கார் போன்றவைகள் இருக்கலாம். ஆனால் ஒரு முறை ஞான அம்பு தைத்து விட்டால் அவ்வளவுதான். கணவனிடம் நான் ஆன்மீக சேவை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் மாயை மிகவும் பலம் வாய்ந்தது, செய்ய விடாது. பற்று இருக்கிறது அல்லவா? இத்தனை வீடுகள், இவ்வளவு சுகத்தை எப்படி விடுவது? அட, எவ்வளவு பேர் முதலில் ஓடி வந்தவர்கள்! பெரிய பெரிய லட்சாதிபதி, கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அனைத்தையும் விட்டு வந்தார்கள். இது அதிசயத்தை காட்டுகிறது. அந்த அளவிற்கு சக்தி இல்லை பற்றை விடுவதற்கு. ராவணனுடைய சங்கிலிகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இது புத்தியின் சங்கிலியாகும். பாபா புரிய வைக்கின்றார், அட, நீங்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக, பூஜிக்கத்தக்கவர்களாக ஆகின்றீர்கள். 21 பிறவிகளுக்கு நீங்கள் ஒருபோதும் நோயுற மாட்டீர்கள். எப்போதும் ஆரோக்கியமானவர்களாக 21 பிறவிகள் வரை இருப்பீர்கள் என்று பாபா உத்தரவாதம் கொடுக்கின்றார். நீங்கள் கணவனோடு கூடவே இருங்கள், அவரிடம் தூய்மையாவேன் மற்றும் தூய்மையாக்குவேன் என்ற அனுமதி மட்டும் பெற்று வாருங்கள். பாபாவை நினைவு செய்வது உங்களுடைய கடமையாகும். அதன் மூலம் அளவற்ற சுகம் கிடைக்கிறது. நினைவு செய்து செய்து தமோ பிரதானத்தில் இருந்து சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. ஷரீரத்தின் மீது நம்பிக்கை இல்லை.
பாபாவினுடையவர்களாக ஆகிவிடுங்கள். அவரை போல பிடித்தமான பொருள் வேறு எதுவும் இல்லை. பாபா உலகத்திற்கு எஜமானர்களாக மாற்றுகின்றார். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சத்தோப்பிரதானமாக ஆகுங்கள். நீங்கள் அளவற்ற சுகத்தை பார்ப்பீர்கள். பாபா சொர்க்கத்தின் நுழைவாயிலை இந்த பெண்களின் மூலம் திறக்க வைக்கின்றார். தாய்மார்களின் தலையில்தான் ஞான கலசம் வைக்கப்படுகிறது. பாபா தாய்மார்களை தான் ட்ரஸ்டியாக்கி உள்ளார். அனைத்தையும் தாய்மார்களாகிய நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள். இவரின் பிரம்மா மூலம் கலசம் வைத்தார் அல்லவா? கடலை கடைந்தார்கள், அமிர்த கலசம் லக்ஷ்மிக்கு கொடுக்கப்பட்டது என்று அவர்கள் எழுதிவிட்டார்கள். பாபா சொர்க்கத்தின் நுழைவாயிலை திறந்து கொண்டிருக்கிறார் என்பதை இப்போது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அப்படி எனும் போது நான் ஏன் பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடையக்கூடாது? ஏன் வெற்றி மாலையில் மணியாக கோர்க்கப்படக்கூடாது? மகாவீரராக ஆகக்கூடாது? எல்லையற்ற தந்தை குழந்தைகளை மடியில் வைத்துக் கொள்கின்றார். எதற்காக? சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக மாற்றுவதற்காக. ஒரே அடியாக முட்களுக்கு அமர்ந்து படிப்பினை கொடுக்கின்றார். எனவே முட்களின் மீதும் அன்பு உள்ளது அல்லவா? அப்போதுதான் அவர்களை மலர்களாக மாற்றுகின்றார். பாபாவை அழைப்பதே தூய்மையற்ற உலகத்தில் மற்றும் தூய்மையற்ற ஷரீரத்தில் ஆகும். நிர்வாண தாமத்தை விட்டுவிட்டு இங்கே வாருங்கள் என்று. நாடகத்தின்படி நான் முட்கள் நிறைந்த உலகத்தில்தான் வரவேண்டியதாக இருக்கிறது என்று கூறுகின்றார். எனவே கண்டிப்பாக அன்பு இருக்கிறது அல்லவா? அன்பு இல்லாமல் எப்படி மலர்களாக மாற்ற முடியும்? இப்போது நீங்கள் கலியுக முள்ளிலிருந்து சத்யுக தேவதை சத்தோபிரதான உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகுங்கள். எவ்வளவு அன்போடு புரிய வைக்கப்படுகிறது. குமாரி மலராக இருக்கின்றார். ஆகையினால்தான் அனைவரும் அவரது காலில் விழுகிறார்கள். அவர்கள் தூய்மையற்றவர்களாக ஆகிறார்கள் எனும் போது அனைவருக்கும் தலை வணங்க வேண்டியிருக்கிறது. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? மலர் மலராக இருக்க வேண்டும். அப்போது எப்போதைக்கும் மலராகவே இருக்க முடியும். குமாரி விகாரமற்றவர் அல்லவா? பிறவி என்னவோ விகாரத்தின் மூலம்தான் எடுத்திருக்கிறார். எப்படி சந்நியாசிகள் விகாரத்தின் மூலம்தான் பிறவி எடுக்கிறார்கள். திருமணம் செய்துவிட்டு பிறகு வீடு வாசலை துறந்து விடுகிறார்கள். பிறகு அவர்களை மகான் ஆத்மாக்கள் என்று சொல்கிறார்கள். சத்யுகத்தின் மகான் ஆத்மா உலகத்திற்கு எஜமானர்கள் எங்கே? இந்த கலியுகத்தின் மகாத்மாக்கள் எங்கே? ஆகையினால்தான் கலியுகத்தின் முட்களா அல்லது சத்யுகத்தின் மலர்களா? கீழானவர்களா அல்லது உயர்ந்தவர்களா? இந்த கேள்வியை எழுதுங்கள் என்று பாபா கூறினார். இது கீழான உலகம். இப்போது ராவண ராஜ்யம், அசுர ராஜ்யம், ராட்சச ராஜ்யம் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் தங்களை யாரும் அப்படி புரிந்து கொள்கிறார்களா என்ன? இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் யுக்தியோடு கேள்வி கேட்கிறீர்கள் என்றால் அவர்கள் உண்மையில் நாம் காமுகர்களாக, கோபக்காரர்களாக, பேராசை கொண்டவர்களாக இருக்கிறோம் என்று தாங்களாகவே புரிந்து கொள்கிறார்கள். கண்காட்சியில் கூட அப்படி எழுதினீர்கள் என்றால் அவர்களுக்கு நாம் கலியுக முட்களாக இருக்கிறோம் என்ற உணர்வு வரும். இப்போது நீங்கள் மலர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். பாபா எப்போதும் மலராக இருக்கின்றார். அவர் ஒருபோதும் முள்ளாக ஆவதில்லை. மற்றவர்கள் அனைவரும் முள்ளாக ஆகிறார்கள். அந்த மலர் கூறுகின்றார், உங்களை முள்ளிலிருந்து மலராக மாற்றுகின்றேன். நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள். மாயை எவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. நீங்கள் மாயையினுடையவர்களாக ஆக வேண்டுமா என்ன? பாபா உங்களை தன்னுடைய பக்கம் இழுக்கின்றார். மாயை தன்னுடைய பக்கம் இழுக்கிறது. இது பழைய செருப்பாகும். ஆத்மாவிற்கு முதலில் புதிய செருப்பு கிடைக்கிறது, பிறகு பழையதாக ஆகிறது. இந்த சமயத்தில் அனைத்து செருப்புகளும் தமோ பிரதானமாக இருக்கிறது.
நான் உங்களை வெல்வெட் துணியை போல் மாற்றிவிடுகின்றேன். அங்கே ஆத்மா தூய்மையாக இருக்கின்ற காரணத்தால் ஷரீரமும் வெல்வெட்டை போல இருக்கிறது. எந்த குறையும் கிடையாது. இங்கே நிறைய குறைபாடுகள் இருக்கின்றன. அங்கே இருக்கும் முகத்தை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. அந்த முக அமைப்பை இங்கே யாரும் உருவாக்க முடியாது. இப்போது பாபாவும் கூறுகின்றார், நான் எவ்வளவு உயர்ந்தவர்களாக மாற்றுகின்றேன். வீடு குடும்பத்தில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக ஆகுங்கள். மற்றும் பிறவிகளுக்குமாக ஏறியிருக்கும் துருவை நீக்குவதற்கு யோக அக்னி இருக்கிறது. இதில் பாவங்கள் அனைத்தும் பஸ்பமாகிவிடும். நீங்கள் உண்மையான தங்கமாக ஆகிவிடுவீர்கள். அழுக்கை நீக்குவதற்கு மிகவும் நல்ல யுக்தியை கூறுகின்றார். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். உங்களுடைய புத்தியில் இந்த ஞானம் இருக்கிறது. ஆத்மாவும் கூட மிகவும் சிறியதாக இருக்கிறது. பெரியதாக இருந்தால் இவருக்குள் பிரவேசிக்க முடியாது. எப்படி பிரவேசிக்கும்? ஆத்மாவை பார்ப்பதற்காக டாக்டர்கள் அதிகம் மண்டையை உடைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் பார்ப்பதற்கு தெரிவதில்லை. காட்சி கிடைக்கிறது. ஆனால் சாட்சாத்காரத்தின் மூலம் எந்த பயனும் ஏற்படுவதில்லை. உங்களுக்கு வைகுண்டத்தின் காட்சி கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் என்ன பயன்? பழைய உலகம் முடிந்தால்தான் வைகுண்ட வாசிகளாக ஆக முடியும். இதற்கு நீங்கள் யோக பயிற்சி செய்யுங்கள். எனவே பாபா புரிய வைக்கின்றார், குழந்தைகளே, முதலில் முட்களின் மீது அன்பு ஏற்படுகிறது. அனைத்திலும் அதிகமான அன்பு கடல் பாபா. குழந்தைகளாகிய நீங்களும் கூட இனிமையானவர்களாக ஆகிக் கொண்டே செல்கிறீர்கள். தங்களை ஆத்மா என்று புரிந்து சகோதரன் சகோதரர்களை பார்த்தீர்கள் என்றால் குற்றமுடைய சிந்தனை முற்றிலும் நீங்கிவிடும் என்று பாபா கூறுகின்றார். சகோதரன் சகோதரி என்ற சம்பந்தத்தின் மூலம் கூட புத்தி ஓடுகிறது. ஆகையினால் சகோதரன் சகோதரனை பாருங்கள். அங்கே ஷரீரமே இல்லை எனும் போது உணர்வும் வராது, அல்லது மோகமும் இருக்காது. பாபா ஆத்மாக்களுக்குத்தான் படிப்பிக்கின்றார். எனவே நீங்களும் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஷரீரம் அழியக்கூடியது. இதன் மீது மனதின் பற்று வைக்கலாமா? சத்யுகத்தில் இதன் மீது அன்பு ஏற்படுவதில்லை. மோகத்தை வென்ற ராஜாவின் கதையை கேட்டிருக்கிறீர்கள். ஆத்மா ஒரு ஷரீரத்தை விட்டுவிட்டு சென்று மற்றொன்றை எடுக்கிறது. நடிப்பு கிடைத்திருக்கிறது. ஏன் பற்று வைக்க வேண்டும்? ஆகையினால் பாபாவும் கூறுகின்றார், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அம்மா இறந்தாலும் மனைவி இறந்தாலும் ஹல்வா சாப்பிட வேண்டும். அதாவது ஞானத்தை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். யார் இறந்தாலும் நான் அழமாட்டேன் என்று சத்தியம் செய்யுங்கள். நீங்கள் தங்களுடைய தந்தையை நினைவு செய்யுங்கள். சத்தோ பிரதானமாக ஆகுங்கள். சத்தோ பிரதானமாக ஆவதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. முயற்சியின் மூலம்தான் வெற்றி மாலையின் மணியாக ஆக முடியும். முயற்சியின் மூலம் என்னவாக ஆக வேண்டுமோ அப்படி ஆகலாம். கல்பத்திற்கு முன்னால் என்ன முயற்சி செய்திருப்பீர்களோ அதையே தான் செய்வீர்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார். பாபா ஏழை பங்காளன் ஆவார். ஏழைகளுக்குத்தான் தானமும் கொடுக்கப்படுகிறது. பாபா அவரே கூறுகின்றார், நானும் கூட சாதாரண உடலில் வருகின்றேன். ஏழையினுடைய ஷரீரத்திலோ அல்லது செல்வந்தருடைய ஷரீரத்திலோ வருவதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் தான் பாபாவை தெரிந்துள்ளீர்கள். மற்றபடி முழு உலகமும் சர்வ வியாபி என்று சொல்லிவிடுகிறது. அங்கே துக்கத்தின் பெயர் கூட இல்லாத தர்மத்தை பாபா ஸ்தாபனை செய்கின்றார். பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் ஆசீர்வாதம் கேட்கிறார்கள். இங்கே கருணையின் விஷயம் கிடையாது. யாருக்கு தலை வணங்குவீர்கள்? புள்ளி அல்லவா? பெரிய பொருளாக இருந்தால் தலை வணங்கலாம். சிறிய புள்ளிக்கு தலை வணங்கவும் முடியாது. யாரை கும்பிடுவீர்கள்? இந்த பக்தி மார்க்கத்தின் அடையாளங்கள் அனைத்தும் மறைந்து விடுகிறது.
கையெடுத்து கும்பிடுவது பக்தி மார்க்கமாகி விடுகிறது. சகோதரி சகோதரன் இருக்கிறார்கள், வீட்டில் கும்பிடுகிறார்களா என்ன? வாரிசாக்குவதற்காகத்தான் குழந்தைகளை கேட்கிறார்கள். குழந்தை வாரிசு அல்லவா? ஆகையினால்தான் பாபா குழந்தைகளை நமஸ்கரிக்கின்றார். பாபா குழந்தைகளுக்கு சேவகன் ஆவார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, அழியக்கூடிய ஷரீரத்தின் மீது மனதை ஈடுபடுத்தக்கூடாது. மோகத்தை வென்றவர்களாக ஆக வேண்டும். யாராவது ஷரீரத்தை விட்டுவிட்டால் நான் ஒருபோதும் அழமாட்டேன் என்று சத்தியம் செய்யுங்கள். இரண்டாவது, பாபாவிற்கு சமமாக இனிமையானவர்களாக ஆக வேண்டும். அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. முட்களை மலர்களாக்கும் சேவை செய்ய வேண்டும். தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். வரதானம். சுபமான சிந்தனையால் எதிர்மறையானவற்றை நேர்மறையானதாக மாற்றக்கூடிய சுப சிந்தனையாளர் ஆகுங்கள். விளக்கம். சதா சக்திசாலியாக இருப்பதற்கு 2 வார்த்தைகளை மட்டும் நினைவில் வையுங்கள். சுப சிந்தனை மற்றும் சுப சிந்தனையாளர். சுப சிந்தனையால் எதிர்மறையானவற்றை நேர்மறையானதாக மாற்ற முடியும். சுப சிந்தனை மற்றும் சுப சிந்தனையாளர் ஆவது இரண்டிற்கும் சம்பந்தம் இருக்கிறது. சுப சிந்தனை இன்றி சுப சிந்தனையாளர் ஆக முடியாது. நிகழ்காலத்தில் இந்த 2 விஷயங்கள் மீது கவனம் கொடுங்கள். ஏனெனில் நிறைய பிரச்சனைகள் அவ்வாறு உள்ளது. மனிதர்கள் வார்த்தையால் புரிந்து கொள்வதில்லை. ஆனால் சுப சிந்தனையாளராகி எண்ணங்களின் அலைகளை கொடுங்கள். இதனால் மாறிவிடுவார்கள். ஸ்லோகன். ஞான ரத்தினங்கள், குணங்கள் மற்றும் சக்திகளோடு விளையாடுங்கள், மண்ணோடு வேண்டாம். நல்லது. ஓம் சாந்தி.